ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட மீண்டும் ஒரு முறையாய் இந்த நேரடி ஒளிபரப்பில் இந்த 2வது நாள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நேற்றைய தினத்தில் இந்த முதல் நாள் நிகழ்ச்சி நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள். உண்மையாக நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே இந்த சீசன் ஃபார் அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசிக்கும் நேரம், இந்த நிகழ்ச்சி உண்மையாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படியா இந்த விசுவாசத்தின் பிரகாரமாக இந்த தேசத்தில் இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவாராக. கர்த்தர் சொல்றார், எழும்பி பிரகாசி, என் மகிமை மேல் உதித்தது என்று சொல்லி இருக்கிறார். அதே போல கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம மேல் உதித்து கொண்டிருக்கிறது. உண்மையாக நாம் அனைவரும் எழும்பி பிரகாசிக்க போகிறோம். கர்த்தர் அப்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாட்களில் கூட இந்த 2வது நாளிலும் நம்ம மத்தியில் ஒரு தேவனுடைய மனிதன் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இந்திய தேசத்தில் அவர் சென்னை பட்டணத்தில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரர், மிகவும் நெருங்கிய ஒரு போதகர். அவர் அப்படியாய் அநேக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிற அநேக ஊழியங்கள், அநேக காரியங்களை தேவனுக்காய் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களிலும் நம்ம மத்தியில் போதகர் ஐ விக்டர் ரெகபோத் பிரேயர் மினிஸ்ட்ரி என்று சொல்லி அந்த ஊழியத்தை அத்திப்பட்ட தேசங்களை அவர் செய்து கொண்டிருக்கிற சென்னை பட்டணங்களில் உண்மையாகவே இந்த தேவ மனிதன் மூலம் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை நமக்காய் கொடுக்கப்பட இருக்கிறது. எத்தனை பேர் வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்க? உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை நம்ம பலப்படுத்துங்க, தேவனுடைய வார்த்தை நம்ம உற்சாகப்படுத்துங்க, தேவனுடைய வார்த்தை நம்ம எழும்பி நடக்க செய்யுங்க. ஹல்லேலூயா. அத்தகைய உற்சாகத்தோடு கூட காணப்படுங்க. இந்த வேளையில கூட ஒரு சிறிய ஜெபத்தை நான் செய்து அன்பு போதர இடத்துல இந்த நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது, உண்மையாகவே இந்த வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறார். இந்த வேளை கூட இருக்கிறதான இடங்களில் இருந்து கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்று சொல்லி இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நிகழ்ச்சியின் மூலம் உம்முடைய வார்த்தைகள் தேசமெங்கும் ஆண்டவரே கொண்டு செல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. உம்முடைய வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே தேசமெங்கும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இந்த வேளை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய மகிமை ஆண்டவரே, ஓ சோத்திரமா, உமக்கென்று ஒரு ஆராதனை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாய், உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில இந்த நேரடி ஒளிபரப்பில் ஆண்டவரே அப்பா, அநேக தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக சிறு பிள்ளைகள் அநேக குடும்பத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் மத்தியில் நீர் பேச போறக்காய் நன்றி, அவர்கள் மத்தியில் நீர் கிரியை செய்ய போறக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை அப்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய மகிமை பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வேளை அப்பா ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உமக்கு உகந்த ஆண்டவரே பலியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஆராதனைக்குள் கடந்து வருகிற தேவன். உம்மை ஆராதிக்கும் போதே நீர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்கள் மத்தியில் கடந்து வருகிற தேவன். இந்த வேளையில கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே நீர் கடந்து வாங்காண்டரே அப்ப ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாய் வாங்காண்டரே, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ மகிமை தேவனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 ஆண்டவரே, எங்களை கடக்கப்படுவதற்காய் பிரசனம் மூடுறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே நீர் கடந்து வருகிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு நிரப்ப போறதுக்காய் நன்றி. பிரசனம் ஆளுகை செய்ய போறதுக்காய் நன்றி. இந்த ஆண்டவரே அப்பா, தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் சீனாய் மலையில் இறந்து வருகிற தேவன், நீர் அப்படியாய் நிரப்ப போறதுக்காய் நன்றி. மலை வெடிப்பில் வாசம் செய்தி என்னில் நீர் வாசம் செய்யோ. வாசம் செய்தி சீயோன் உச்சியிலோ. கண்மலை வெடிப்பில் வாசம் செய்தி என்னில் நீர் வாசம் செய்யோ. சொல்லுமா ஹல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே அப்படியே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு துதி எடுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளை ஒரு துதியின் நேரம், இந்த வேளை ஒரு ஜெயம் எடுக்கிறதான நேரம் ஆண்டவரே. அப்படியே எங்கள் உள்ளத்துல நீர் கடந்து வர போறக்காய் நன்றி. எங்களுடைய இருதயங்கள்ல நீர் கடந்து வர போறக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஓ அப்படியா இந்த ஜெப நேரம் முழுவதையும் உடைய கரங்கள்ல கொடுக்கிறேன் அப்பா. இந்த ஜெப நேரம் முழுவதையும் உடைய சமூகத்துல வைக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியா உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியா எங்களுடைய இருதயங்களை கடந்து வந்து அப்படியே வார்த்தையினால ஆண்டவரே நீர் கொடுக்க போறதான வார்த்தையினால நீர் கிரியை செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறேன். இந்த வேளை விசேஷித்த வண்ணமாய் தேவனுடைய வார்த்தையையும் துதியின் சத்தத்தையும் கொண்டு வருகிறதான எனக்கு அன்பு போதகிற ஆண்டவரே ஆண்டவரே விக்டரை உங்களுடைய கரங்களை கொடுக்கிறேன் அப்பா. ஓ தாசனின் மூலம் ஒரு ஆண்டவரே பெரிய ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணத்தக்கதாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஓ தம்முடைய மகனின் நாவில் இருந்து நீர் பேசும்படியா உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புடன் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதை கேட்கிறதான ஒவ்வொருக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணத்தக்கதாய் அப்படியே நம்முடைய கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாட்கள்ல கூட நம்ம ஒரு விசேஷித்த தேவ செய்திக்காய் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேளை அன்பு போதகர் விக்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்மத்தில் கொண்டு வருகிறார்கள். நாம் அனைவரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த நாளிலேயும் லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சர்ச் ஸ்தாபகர் ஆல்பர்ட் குணசீலன் அவர்களுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து உலகளாவிய போதர்களை ஒருங்கிணைத்து எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படியான ஒரு உன்னதமான கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலேயும் அடியார்களையும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறும்படியான ஒரு உன்னதமான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை நான் துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக பாஸ்டர் ஆல்பர்ட் குணசீலன், மிஸ்ஸஸ் நான்சி ஆல்பர்ட் இவர்களுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து சிங்கப்பூரில் லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சர்ச்சை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். உண்மையாகவே சிங்கப்பூரில் மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலும் கிளை சபை ஊழியங்களை ஆரம்பித்து கிளை சபை ஊழியங்களின் மூலமாக ஆசீர்வாத எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தவும், அது மாத்திரமல்ல எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தவும், கிளை சபையின் மூலமாக கிராம ஊழியர்களை ஊக்குவித்து அவர்களை தாங்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும், மிஷனரி ஊழியங்களை செய்கிற மிஷனரிகளை தெரிந்தெடுத்து மிஷன் ஊழியத்திற்கு உதவி செய்யவும்
பரிசுத்த ஆவியானவர் இதுவரையிலும் உதவி செய்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, மீடியா மினிஸ்ட்ரி, சிறு பிள்ளைகள் ஊழியம், வாலிபர்கள் கூட்டம், இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் பேரில் இந்த மட்டும் ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை உக்கிரானத்தோடு செய்ய தேவன் கிருபை பாராட்டி கொண்டு வருகிறார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் அழைத்த அழைப்பிற்கு பூமியின் கடைசி பரியந்தம் இவர்கள் உக்கிரானத்தோடு இந்த உன்னதமான ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியில ஆன்லைன்ல எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளிலே ஆங்காங்கே இருந்து கொண்டு தேவனை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அதிசயத்தை அற்புதத்தை செய்யும்படியாய் கண்களை மூடி நாம் ஒருமனப்பட்டு ஆவியிலே நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர். தகப்பனே, எழும்பி பிரகாசிக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சியில ஆங்காங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வல்லமையில திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்தருளுவீராக. இந்த நாளில் பாடுகிற, ஆராதிக்கிற, உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற எங்களை உம்முடைய வல்லமையில திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இந்த நாளில் ஆத்துமாவே நன்றி சொல்லு என்கிற பாடலை நாம் பாட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தருள்வாராக. கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சுட்டுகின்றார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால்
திருப்தி ஆக்குகின்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிச்சயமாகவே அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. இது நாள் வரையிலேயும் அவர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பி விடுவித்து பாதுகாத்து அரவணைத்து போஷித்து வருகிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று சொல்லி கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. இயேசுவின் பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல நம்முடைய பாவங்களை அவர் அகற்றிவிட்டாரே. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல் அவர் நம்மை மன்னித்து இதனால் வரையிலும் அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறாரே. என் ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறந்து போகாது என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்பீங்களா? அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. இயேசுவின் பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. இயேசுவின் பேரன்பு இயேசுவின் பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. இயேசுவின் பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றங்கள். கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றங்கள். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. கரங்களை தட்டி விடுதலையோடு கூட என் ஆத்துமாவே என் தேவன் செய்த உபகாரங்களை நீ மறந்து போகாதே. நீ மறந்து போகாதே. நீ மறந்து போகாதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அவர் இது நாள் வரையிலேயும் அவர் பாராட்டின கிருபைக்காய் தயவிற்காய் ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது, எந்தன் ஜீவனும் உம்மை தேடுது என்கிற பாடலை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது, எந்தன் ஜீவனும் உம்மை தேடுது, எந்தன் நினைவுகள் உம்மை பாடுது, எந்தன் இதயமோ வாங்குது. எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது, நீரே வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், எந்தன் ஜீவனும் பலனுமான. யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படேன்? அடைக்கலம் நீரல்லவோ, இன்னும் அடைக்கலம் நீரல்லவோ. யுத்தம் ஒன்று எழுப்பினாலும், பாளையம் ஒன்று எதிர்கொண்டாலும், பகைவர் என்னை எதிர்த்தாலும், எடுத்தவரில் வருவார், என்னை எடுத்தவரில் வருவார். எந்த
எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது, எந்தன் ஜீவனும் உம்மை தேடுது, எந்தன் நினைவுகள் உம்மை பாடுது, எந்தன் இதயமோ பாடுது. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது, எந்தன் ஜீவனும் உம்மை தேடுது, எந்தன் நினைவுகள் உம்மை பாடுது, எந்தன் இதயமோ எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது. உம்மிடத்தில் ஒன்று கேட்டேன், உன்னத மகிமை வேண்டி நின்றேன், உமது வசனம் தேடி வந்தேன், ஆலயம் நாடுவேன் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து ஜீவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? உம்மிடத்தில் ஒன்று கேட்டேன், உன்னத மகிமை வேண்டி நின்றேன், உமது வசனம் தேடி வந்தேன், ஆலயம் நாடுவேன், என்றும் ஆலயம் நாடுவேன். உம்மிடத்தில் ஒன்று கேட்டேன், உன்னத மகிமை வேண்டி நின்றேன், உமது வசனம் தேடி வந்தேன், ஆலயம் நாடுவேன், என்றும் ஆலயம் நாடுவேன். மறைவில் என்னை மறைத்து பாதுகாத்து கண்மலை மேலே உயர்த்தி வைத்து எங்கெனும் காத்திடுவேன், என்னை எங்கெனும் காத்திடுவேன். எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது, எந்தன் ஜீவனும் உம்மை தேடுது, எந்தன் நினைவுகள் உம்மை பாடுது, எந்தன் இதயமோ வாஞ்சிக்கிறது. Hallelujah, 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 hallelujah. எந்தன் hallelujah, 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 hallelujah. எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது, எந்தன் ஜீவனும் உம்மை தேடுது, எந்தன் நினைவுகள் உம்மை பாடுது, எந்தன் இதயமோ வாஞ்சிக்கிறது. எந்தன் ஆத்துமா உம்மை நாடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் தெய்வ பிரசன்னத்தோடு கூட ஹல்லேலூயா ஆராதிக்கிற இந்த வேளையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யும்படியாய், அற்புதத்தை செய்யும்படியாய், நிச்சயமாகவே ஹல்லேலூயா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலேயும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஆராதிக்கிற இந்த வேளையில நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா சரியான பாதையில நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். யாரெல்லாம் அவரை பார்த்து சொல்ல போறீங்க? அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கலாமா? இருக்கிற இடங்களில தேவ பிரசன்னத்தோடு கூட ஹல்லேலூயா பிரசன்னம் நாடி வந்து கிருபையினால் நோ எஃப் மைனர் ஹல்லேலூயா ஜீசஸ் thank you Lord. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே, இரத்தத்தால் என்னை கழுவிடுமே,
பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்தில். ஹல்லேலூயா. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் ஆமென் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது என் இருதயத்தில் ஆறுதல் ஆண்டவரே. ஓ, இந்த வேளையில அப்பா உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன். உடைய வாழ்க்கையில விடுதலையை விரும்பி, நன்மையை விரும்பி, ஆசீர்வாதத்தை விரும்பி, அப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்னை கண்ணோக்கி பாரு. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எனக்கு தந்து, உம்முடைய வார்த்தையினாலே நான் பலப்பட, திடப்பட, தைரியப்பட, நித்தியத்துக்கு நேராய் நான் உண்மையாய் நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட ஆராதித்திருக்கிற இந்த வேளையில கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விடுவித்து அவர் சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென். இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில்
ஆத்துமாவில் எழுப்புதல் உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது இந்த 2020வது வருடம் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், நமக்கு மேன்மையானதாய், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகிற ஆண்டாய் இந்த நாளிலே நாம் எடுத்த தீர்மானங்களிலே, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே, நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்த காரியங்களிலே சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், பெரிய காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி இந்த வருடத்தை துவக்கின நம்முடைய வாழ்க்கையில பேரிடியாக, யாரும் எதிர்பாராத விதமாக கொள்ளை நோய் கொரோனா என்கிற வைரஸ் பரவியதின் நிமித்தமாக உலக நாடுகள், வல்லரசு நாடுகள் என்று சொல்லுகிறதான நாடுகள் எல்லாம் ஸ்தம்பித்து போய் நின்றது. நம்முடைய இந்தியாவும் கூட எல்லாரும் மரண திகில், மரண பயம். வியாபாரம் செய்தவர்கள், தொழில் நடத்தினவர்கள் எல்லாவரும் ஸ்தம்பித்து போனார்கள், செய்வதறியாது திகைத்தார்கள். யாவருக்கும் மரண பயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகருடைய தொழில் பாதிக்கப்பட்டது, வியாபாரம் முடங்கி போனது, நடைமுறை வாழ்க்கை கூனி குறுகி போனது. ஆத்துமாவில் சோர்வு, ஆத்துமாவில் பலனில்லை. அது மாத்திரமல்ல, ஆத்துமாவில் ஆரோக்கியம் இல்லை. சோர்ந்து போய், முடங்கி போய், செய்வதறியாது திகைத்து நின்ற வேளையில ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 1, 2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவனையே நோக்கி ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவராலே என் ரட்சிப்பு வரும், அவரே என் கன்மலையும், அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், என கருமையான தேவ சொன்னமே, ஓ ஆவிக்குரிய வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போய், ஆத்துமாவில பலன் குன்றி போய், ஆத்துமாவில ஆரோக்கியம் இல்லாம, ஆத்துமாவில நன்மை இல்லாம, ஆத்துமாவில சோர்ந்து போய் இருக்கிறதான வேலையில ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமேயானால், ஒரு ரிவைவல் உண்டாக வேண்டுமேயானால், சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது உடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வரும், விடுதலை வரும். நல்லவர், அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்குமேயானால், இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், தொல்லை வந்தாலும், துயரம் வந்தாலும், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்களில் தேவனை நோக்கி உடைய ஆத்துமா அமர்ந்திருக்குமே ஆனால் எந்த சூழ்நிலை எதுவும் உங்களை அசைப்பதில்லை. விசுவாசிக்கிறங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்துமாவே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, மனம் உடைய வேண்டிய அவசியம் இல்லை, விடாய்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நீங்கள் நம்புகிறது தேவனாலே வர வேண்டுமே ஆனால், உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு பலன் கொள்ள வேண்டுமே ஆனால், ஆத்துமாவிலே ஒரு ரிவைவல் உண்டாக வேண்டுமே ஆனால், உங்களுடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை நீர் என்ன செய்யும்? உயிர்ப்பியும் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற, மண்ணோடு என்று சொன்னால் இந்த உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஆத்துமாவில ஒரு விடுதலையை பார்க்க முடியாது, சமாதானத்தை பார்க்க முடியாது, நிம்மதியை பார்க்க முடியாது. ஏன் சொன்னா நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு, இம்மைக்குரிய காரியங்களை குறித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 119வது சங்கீதத்தினுடைய 25வது வசனத்துல நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். 119 அதனுடைய 25வது வசனம், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது உன்னுடைய ஆத்துமாவிலே மண் ஒட்டிக்கொ, இந்த உலகம் ஒட்டி கொண்டிருக்குமே, ஆனால் இந்த உலகம் உடைய ஆத்துமாவில ஒட்டி கொண்டிருக்கும் போது நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடைய ஆத்துமாவில ஒரு எழுப்புதல் வேண்டுமே ஆனால், ஒரு விடுதலை வேண்டுமே ஆனால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரில் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டுமாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற உன் ஆத்துமா ஓ ஆண்டவர் பக்கம் திரும்பி முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறும்போது உடைய ஆத்துமாவில ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்பதில் எல்லளவேனும் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரில் நீ அன்பு கூறும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஐயா, அம்மா, நீங்க எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுடைய ஆவியில உங்க ஆத்துமாவில நீங்கள் பலன் குன்றி போயிருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள், தேவனுடைய பாதத்தில் காத்திருங்கள். நிச்சயமாகவே ஒரு உன்னதமான எழுப்புதலை நீங்கள் காண முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் அதனுடைய 18, 19, 20 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது 33வது சங்கீதத்தினுடைய 18, 19, 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் யார் ஒருவர் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான உங்களுடைய ஆத்துமா ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கிட்டத்தட்ட அமர்ந்திருக்கிறதும் காத்திருக்கிறதும் ஒன்றுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடைய ஆத்துமாவில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமே ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா. யார் ஒருவர் காத்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்க அது வல்லமை உடையவராயிருக்கிறது. அல்லேலூயா. மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகுமானவர். யாரெல்லாமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு துணையும் கேடகுமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது ஆத்துமாவிலே எழுப்புதல். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆத்துமாவிலே எழுப்புதல். இங்கு இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் உபாகம புஸ்தகத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். முழு இருதயத்தோடும் முழு முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடையத்தக்கதான ஒரு உன்னதமான பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடையத்தக்கதான ஒரு உன்னதமான பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரை தேடும்போது உடைய ஆத்துமாவில ஒரு உயிர் மீட்சி, உடைய ஆத்துமாவில ஒரு எழுப்புதல் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரை கண்டடையத்தக்கதான ஒரு உன்னதமான பாக்கியத்தை பெறுகிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம் தான். சகேவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சகேவு ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன். அவன் ஆயக்காரர்களுக்கெல்லாம் அவன் ஐஸ்வர்யமான இருந்தான். அவன் இயேசுவை காண வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவர் என்ன செய்தான்? வகை தேடினான். இயேசுவை தேடினான். எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும். அவனுடைய வாஞ்சை, அவனுடைய ஆசை. ஆனால் அவன் பார்க்க வகை தேடி அவன் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அதற்கு முன்னாடி ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறி தன்னை ஒளித்துக் கொண்டான். சகேவு மரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அந்த வழியாய் போகும் பொழுது சகேவு இருக்கிற அந்த மரத்துக்கு மேல முன்னாடி நின்று மரத்துக்கு மேல பார்த்து, சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு? பாவிகளுடைய வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லி. ஆனா இங்க நடந்தது என்ன? இந்த சகேவு ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலே ஆகಲಿ எதையாகலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் திரும்ப நாலத்தனையாக செலுத்துகிறேன். ஆண்டவரை பார்க்கிறதற்கு முன்பதாக இவன் எப்படி இருந்தான்? அவனுடைய ஜீவிதம் தாறுமாறா இருந்தது. இவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். இயேசுவை பார்த்த உடனே இயேசு சகேவை பார்த்து சொல்கிறார், சகேவனை சீக்கிரமா இறங்கி வா. அவன் இறங்கி வந்து, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு அந்த வீட்டுக்கு போன உடனே சகேவுக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. அவன் முழுமையாக அவன் மனமாற்றம் அடைகிறான். மனம் திரும்புதலின் ஜீவியத்திற்கு கடந்து வந்து விடுகிறான். என்று சொன்னா ஆண்டவர் இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பொய்யுரையாதவர், அவர் சத்தியம் உள்ளவர். அவரை நோக்கி பார்த்ததும், அவர் சகேவு வீட்டுக்கு போனதுமே அவனுக்குள்ள இருந்த எல்லா காரியமும் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நீ தேட வாஞ்சிக்கும் போது உன்னுடைய ஆத்துமாவில ஒரு எழுப்புதல் உண்டாகும். முன்பு இருந்த பழைய ஸ்வாபங்கள் எல்லாம் ஒளிந்து ஒரு புதிய ஸ்வாபங்கள் உனக்குள்ளே தோன்றும் என்பதில் எல்லளவேனும் சந்தேகம் இல்லை. இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள், எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேடும் போது
இயேசுவை கண்டடையத்தக்கதான ஒரு உன்னத, அவரை கண்டால், அவரை பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. உங்க நிலைமை மாறும், உங்க சூழ்நிலை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை தேட நீ ஆசைப்படும் போது, அவரை தேட நீ வாஞ்சிக்கும் போது, அவருடைய சுவாபத்தை எல்லாம் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய நிலைமையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, உங்களுடைய ஆத்துமா அவரை பார்க்கிறதுக்கு முன்னாடி மரித்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அவரை நீ நோக்கி பார்த்தா போதும், அவரை நீ பார்க்க, அவரை நீ தேட ஆசைப்பட்டால் போதும், உடைய வாஞ்சி அவர் பார்ப்பார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவரை பார்க்க நீ வாஞ்சிக்கும் போது நிச்சயமாகவே நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, 116வது சங்கீதம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு, நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆத்துமாவிலே எழுப்புதல், கர்த்தரை தேடும் பொழுது ஆத்துமாவிலே எழுப்புதல். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாய் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன நன்மை செஞ்சாரு? ஆத்துமாவை கர்த்தர் உனக்கு என்ன நன்மை செஞ்சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுக்கும் உதவாத உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். பிதாவாகிய தேவன் நீங்களும் நானும் நரகத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி, நீங்களும் நானும் பாவம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, பாவத்தின் பலன் நரகம், பாவத்துடைய சம்பளம் மரணம், நீங்களும் நானும் மரிக்க கூடாது என்று விரும்பி, நரகத்துக்கு போகக்கூடாது என்று விரும்பி, பிதாவாகிய தேவன் விண்ணுலகின் மகிமையெல்லாம் துறந்து இந்த மண்ணுலகிலே நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக அவதரித்தார். 33.5 ஆண்டு காலம் அவர் இந்த பொல்லாத உலகத்துல அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நமக்கு அவர் ரோல் மாடலாய், அவர் பரிசுத்தராய் பூமியின் கடைசி பரியந்தம் பிதாவுடைய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் இருந்தார். அப்படியானால் இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசுவானவர் தாம் எல்லாருக்கும் தாம் உயிரோடு இருக்கிறவங்க காண்பித்து, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்து கொண்டு, உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொல்லி பரமேறின இயேசுவானவர் மீண்டும் வரப்போகிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் நியாயம் விசாரிக்கிறவராக வரப்போகிறார். அப்படியானால் யாரெல்லாம் இதை விசுவாசித்து, இதை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நித்திய ஜீவன். இதுதான் தேவன் செய்த நன்மை. இங்கதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும்,
என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தீங்களப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளே, என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்து நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்தோம். என்ன உடன்படிக்கை செய்தோம்? ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தோம். அதற்கு முன்னாடி நான் ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 16வது வசனம் சொல்லி நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷனானது அழிந்தும், புறம்பான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. புறம்பான மனுஷனானது அழிந்தும், புறம்பான மனுஷன் சாகடிக்கப்பட வேண்டும். இது எப்படி சாகடிக்கப்படும்? புறம்பான மனுஷனை சாகடிக்க முடியும்? ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்தோமே, ஞானஸ்நான உடன்படிக்கை. நான் பாவத்திற்கு என்ன செய்கிறேன்? சாகிறேன். நீதிக்காக, கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன்? பிழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்க என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால். அவர் என்ன நன்மை செஞ்சாரு? இந்த உலகத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக எனக்காக அனுப்பி கொடுத்தார். மரணத்தில் இருந்து உன் ஆத்துமாவை, உங்களுடைய ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, புறம்பான மனுஷனை நாம் தண்ணீரில் அடக்கம் செய்து, உள்ளான மனுஷன், இந்த சரீரத்தை நாம் தேவனாலே பெற்றிருக்கிறோம். இந்த சரீரத்தை நாம் தேவனாலே பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? பழைய இந்த சரீரத்தை, மாம்சமான கிரியைகளை தண்ணீரில் மூழ்கடித்து சாகடித்து நாம் எழும்புகிறோம். எழும்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த பொல்லாத உலகத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒரு புதிய பலனை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும், இந்த மூழ்கி ஸ்நானப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? இந்த சரீரத்தை நான் தேவனாலே பெற்றிருக்கிறேன். ஆனபடியினாலே நான் என்ன செய்வேன்? இந்த சரீரத்தினாலேயும் என்னுடைய ஆவியினாலேயும் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. என்னுடைய சரீரத்தினாலே, ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துவேன். அதுதான் இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், என் ஆத்துமாவே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். அல்லேலூயா. இந்த 116வது சங்கீதத்துல நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோ தேசத்துல நடப்பேன். யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையில இன்று வரையும் நிலைத்திருக்கிறவளா இருக்கிறீர்களோ, நிச்சயமாய் உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் மரணத்துக்கு விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லது ஆண்டவரோடு கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி உடன்படிக்கை செய்த நோக்கத்தையே நாம் மறந்துட்டு நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் உன்னுடைய ஆத்துமாவை நீ மரணத்துக்கு தப்பு வைக்க முடியாது. இதுவே ரட்சண நாள், இதுவே அனுக்கிரக காலம். இந்த நாளில உன்னுடைய ஆத்துமாவில ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமே, ஆனால் உன்னுடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும். அது
மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, இந்த 116வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதத்துல நாம் விவிதமாய் வாசிக்கிற 143வது சங்கீதத்துடைய 11வது 12வது வசனத்துல நாம் விவிதமாய் வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு உடன்படிக்கை செஞ்சவங்க உடன்படிக்கை மறந்து இருக்கலாம். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சுங்க, மன்றாடுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். ஆண்டவரே, நான் உமது அடியேன். அல்லேலூயா. இதுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போறீங்க? யாரெல்லாம் அர்ப்பணிக்க போறீங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியுங்கப்பா. என் ஆத்துமாவில் நான் மரித்து போகாதபடி என் ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி எழும்பி பிரகாசிக்க வேண்டிய அந்த நேரத்துல நீ எழும்பி பிரகாசிக்கிற நிலைமையில் இல்லாதபடி இந்த உலகத்தோடு கூட நீ உன்னுடைய ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்குமே, ஆனால் ஆண்டவருடைய வருகையில் நீ ஆண்டவரை எப்படி சந்திக்க முடியும்? இந்த நாளில உன்னுடைய ஆத்துமா ஒரு எழுப்புதலுக்குள் கடந்து வர வேண்டும். ஆனால் இந்த நாளில சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். யாரெல்லாம் இந்த நாள்ல அர்ப்பணிக்க போறீங்க? உம்மோடு கூட உடன்படிக்கை செய்தது உண்மை, ஆனா அந்த உடன்படிக்கையில நான் நிலைத்திருக்கவில்லையே, அந்த உடன்படிக்கையில நான் நிலைக்கவில்லையே. உமக்கு முன்பதாக கரைத்திரையற்றவனாக மாசற்றவனாக உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க தகுதியுடையவனாக நான் இல்லையே. ஆண்டவரே, இந்த நாளிலே என் ஆத்துமாவை ஒரு விசை கூட உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன் ஆண்டவரே, நான் உமது அடியேன். இந்த நாளில அப்பா, நான் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் இன்றைக்கு அர்ப்பணிக்க போறீங்க, ஒப்பு கொடுக்கிறீங்க? நீ அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவித்து, மரணத்துக்கு தப்புவித்து, நித்தியத்திலே யுகா யுகா காலங்களோடு கூட பரிசுத்தரோடு கூட உலாவுகிற அந்த உன்னதமான பாக்கியத்தை நீ அடைவாய் என்பதில் எல்லளவேனும் சந்தேகம் இல்லை. ஓ ஆண்டவருடைய சமூகத்தில் என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு விசை கூட என்னை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என் பாதையை நான் சரி செய்து கொள்ளுகிறேன். என் பாதை ஆண்டவரே உன் பக்கமா நான் திருப்புகிறேன். என்னை கரம் பிடியும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ மன்றாடும் பொழுது நிச்சயமாகவே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறதான உன்னை ஆண்டவர் ஹல்லேலூயா மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆத்துமாவில் ஒரு எழுப்புதலை தந்து புதிய வருஷத்துல பிரவேசிக்கும் பொழுது ஒரு புதிய கிருபைகளை, புதிய வல்லமைகளை, புதிய அபிஷேகத்தை பெற்று உன்னுடைய ஆத்துமாவில ஒரு எழுப்புதலோடு கூட கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். அப்படியானால் இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி தேவ சமூகத்துல அவரை நோக்கி பார்ப்பீங்களா? அவரை நோக்கி பார்க்கிற உன்னுடைய முகத்தை என் தேவன் பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவர் ஹல்லேலூயா உன் அருகே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ உன்னுடைய ஆத்துமாவில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமே, ஆனால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆத்துமாவில் எழுப்புதல் வேண்டுமே, ஆனால் தேவனை நீ தேட வேண்டும், தேவ சமூகத்துக்கு நீ ஓடி வர வேண்டும், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதலின் ஜீவியத்தோடு கூட, ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜீவியத்தோடு கூட, ஆண்டவரே உம்மோடு கூட உடன்படிக்கை செய்தது உண்மைதான். கடைசி வரையிலேயும் ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன் சொன்னது உண்மைதான். கடைசி வரைக்கும் நான் நிலைப்பேன் சொன்னது உண்மைதான். ஆனா இன்றைக்கு ஆண்டவரே நீர் வருவீரேனால் ஆண்டவரே எதிர்கொண்டு அழைக்க ஆண்டவரே நான் தகுதியா இல்லை, பாத்திரவானா இல்லை. ஒரு விசை கூட என்னுடைய ஆத்துமாவிலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என் ஆத்துமாவிலே எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமாவிலே பலன் இல்லை, என்னுடைய ஆத்துமாவிலே ஆரோக்கியம் இல்லை. இந்த நாளில் என்னை உயிர்ப்பீம் என்று சொல்லி எல்லாரும் மன்றாடுவீங்களா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். thank you lord, thank you lord, thank you lord, thank you lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல போறீங்க? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தோடு கூட ஆண்டவரே என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஆத்துமாவில் ஒரு எழுப்புதல் உண்டாகி ஆண்டவரே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி நான் உறுதியாய் பிடித்துக் கொள்ள, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க, உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க, ஆண்டவரே உம்மை தேட, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. thank you lord. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. யாரெல்லாம் அவரை பார்த்து சொல்ல போறீங்க? எபினேசர் நீங்க தான் ஆண்டவரே. இதுவரையிலையும் உதவி செஞ்சீங்களப்பா, இனிமேலும் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் குற்றங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டினீரே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அவர் செய்த உபகாரங்களை நீ மறந்து போகாதே. என் ஆத்துமாவே, என் தேவன் செய்த உபகாரங்களை நீ மறந்து போகாதே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே ஆங்காங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே பங்கு பெற்றதான ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலப்பட்டு ஆத்துமாவில ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே இந்த நாளில அப்பா நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்கிறதான ஒரு தரிசனத்தை அருமையான பாஸ்டர் ஆல்பர்ட் குணசீலன் அவர்களுக்கு கொடுத்து தகப்பனே இந்த நாளிலே இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியான ஒரு உன்னதமான பாக்கியத்தை தந்தீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அவருடைய ஊழிய தரிசனத்தை கர்த்தர் நிறைவாக்குவீராக. தகப்பனே அவரை கரம் பிடிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய எண்ணங்களை வாஞ்சைகளை நிறைவாக்குவீராக. இந்த நாளில அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு ஆவியில ஆத்துமாவில ஒரு எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்தருளும், கரம் பிடித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.